பத்ராசலம் என்ற ஊரில் வாழ்ந்தவர் கோப்பண்ணா. ஹைதராபாத் மன்னன் தானிஷா ஆட்சியில் தாசில்தாராக பணியாற்றினார். இவர் பத்ராச்சலத்தில் ராமர் கோயில் சிதலம் அடைந்திருந்ததைக் கண்டு கோபண்ணா மனம் வருந்தினார். ஆகவே மக்களிடமிருந்து வசூலித்த வரிப்பணம் 6,00,000 வராகன்களை கொண்டு ராமர் கோயிலுக்கு மராமத்து பணிகள் செய்து கும்பாபிஷேகம் நடத்தினார். வரிப்பணத்தில் கோயில் பணிகள் செய்ததை கேள்விப்பட்ட மன்னன் தானிஷா கோபண்ணாவை கைது செய்ய உத்தரவிட்டான். வீரர்களும் கைது செய்து அவைக்கு கொண்டு வந்தனர். கோயிலுக்கு செலவு செய்த வரி பணத்தை திரும்பித் தரும் வரை கோப்பண்ணா சிறையில் இருக்க வேண்டும் என்று மன்னன் தானிஷா கட்டளையிட்டான். சிறையில் கோப்பண்ணா மிகவும் துன்பப்பட்டார். அவருக்கு உப்பும் அரிசியுமே உணவாக கொடுக்கப்பட்டன. கசையடி தண்டனையும் வழங்கப்பட்டது. கோபண்ணா படும் துயரம் கண்டு பக்தர்கள் மனம் கலங்கினர். ஆண்டுகள் பல உருண்டோடின. துன்பத்தை தொடர்ந்து தாங்க முடியாமல் ஒரு நாள் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்ள தீர்மானித்தார் கோபண்ணா. அதற்கு முன் ராமரை தியானம் செய்தார். கோப்பண்ணாவின் நிலை கண்டு சீதா பிராட்டியின் மனம் நெகிழ்ந்தது. எனவே ராமபிரானிடம் கோப்பண்ணா தங்களை போற்றும் சிறந்த பக்தன், அவனை தாங்கள் கஷ்டப்படுத்தலாமா என்று கேட்டார். அதற்கு ராமர், கோப்பண்ணா தனது சிறு வயதில் ஒரு கிளியை பிடித்து 12 ஆண்டுகள் கூட்டுக்குள் அடைத்து வைத்திருந்தான். அதற்குரிய தண்டனைதான் இது. அவன் தனது பாவத்துக்கான பிராயச்சித்தம் செய்துவிட்டான். எனவே மன்னன் தானிஷாவை சந்தித்து கோப்பண்ணா தர வேண்டிய 6,00,000 வராகங்களை இன்று தந்து விடுவேன், அவன் விடுதலை பெறுவான் என்றார். உடனே சீதாதேவி, கோப்பண்ணா நம் பக்தன், முதலில் அவனை பார்க்காமல் மன்னரை பார்க்கிறீர்களே, இதென்ன நியாயம் என்றான். அதற்கு ராமர், தானிஷாவும் முற்பிறவியில் சிறந்த பக்தனாக விளங்கியவன். அவன் 1000 குடங்களின் நீரை எனக்கு அபிஷேகம் செய்தவதாக வேண்டிக் கொண்டான். 999 குடங்கள் வரை அபிஷேகம் செய்தவன் அதன் பின் பொறுமை இழந்து கடைசி குடத்தை அந்த விக்கிரகத்தில் போட்டு உடைத்தான். அதனால் போன பிறவியில் என் அருள் கிடைக்காத அவனுக்கு இப்போது காட்சி அளிக்கப் போகிறேன் என்றார். அதன் பின் ராமரும் லக்ஷ்மணரும் மாறுவேடத்தில் சென்று மன்னன் தானிஷாவை சந்தித்தனர். அவர்களிடம் மன்னன் நீங்கள் யார் என்று விசாரித்தான். என் பெயர் ராம்ஜி, இவர் லக்ஷ்மண்ஜி, கோப்பண்ணா தர வேண்டிய பணத்தை செலுத்த வந்திருக்கிறோம் என்று கூறினர். பணத்தை பெற்று கொண்ட மன்னன் ஒப்புகை கடிதம் ஒன்றை எழுதி அவர்களிடம் கொடுத்தான். ராமரும் லக்ஷ்மணனும் அந்த கடிதத்தை கோப்பண்ணாவின் பக்கத்தில் வைத்து மறைந்துவிட்டனர். அதன் பின்னரே பக்தன் கோப்பண்ணாவுக்கு கடவுளே மாறுவேடத்தில் வந்ததை மன்னன் உணர்ந்தான். அவரது பக்தியை விழுந்து நடந்தவற்றுக்காக பெரிதும் வருந்தி உடனேயே கோப்பண்ணாவை விடுதலை செய்தான். கோப்பண்ணா இறைவரின் கருணையை நினைத்து மெய்சிரித்தார். அது முதல் தன் பெயர் ராமதாஸ் என்று மாற்றிக்கொண்டு கடைசி காலம் வரை ராமபக்தியில் சிறந்து விளங்கினார். இந்த கதையிலிருந்து நமக்கு தெரிந்தது என்னவென்றால், பாவம் எவ்வளவு செய்திருந்தாலும் அதற்கான பலன்களை அனுபவித்து முடித்த பிறகு நமக்கு நன்மையே நடைபெறும். கலங்காமல் ராமரை நினைத்து கொண்டிருங்கள். நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணவும். மேலும் இது போன்ற ஆன்மீக கதையில் நாளை உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.